டாஸ்மாக் கடைகளை மூடினால் தாய்மார்களின் நன்றி கடன் பட்டவராக முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கள்ளச்சாராய சாவுகளால் ஏற்படுகிற பாதிப்பை விட சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்களே மனித வளத்தை பெருமளவில் சேதப்படுத்துகிறது என்று திருமாவளவன் தெரிவித்தார். அரசு விற்கும் டாஸ்மாக் மதுபானத்தால் இளம் தலைமுறையினர் ஆற்றல் எழுந்து பாழாகி வருகின்றனர் என்று கூறிய அவர், இதனால் ஏற்படுகிற பாதிப்பு தேசத்திற்கு பேரிழப்பு என்பதை அரசு உணர வேண்டும் என தெரிவித்தார். ஆகவே மாநில அரசு மட்டுமின்றி மத்திய அரசும் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், நடிகர் விஜய் மாணவர்களிடம் பேசியதை மாணவர்களை ஆக்கப்பூர்வமான முறையில் கோபப்படுத்தும் முறையாகவே நான் பார்க்கிறேன். அதில் பிழையும் உள்நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை என்று கூறினார். அரசு மதுபானம் என்பது தீர்வாக இருக்க முடியாது. நச்சு சாராய சாவுகளால் ஏற்படுகிற பாதிப்பை விட சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்கள் மனித வளத்தை பெருமளவில் சேதப்படுத்துகிறது. இளம் தலைமுறையினர் ஆற்றல் இழந்து செயலிழந்து பாழ்பட்டு வருகின்றனர். இதனால் ஏற்படுகிற பாதிப்பு தேசத்திற்கு பேர் இழப்பு என்பதை அரசு உணர வேண்டும். முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும். அது திமுகவின் எதிர்காலத்திற்கு பெரிய அளவிலே வெகு மக்களிடையே செல்வாக்கை பெருக்கும். குறிப்பாக தாய்மார்கள் பெரிய நன்றிக்கடன் பெற்றவர்களாக இருப்பார்கள். இதனிடையே பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி விசிக சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். மதுரை மேலளவு படுகொலை சம்பவத்தின் 27ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி நினைவிடத்தில் திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முழு மதுவிலக்கு கொள்கையில் விசிக உறுதியாக உள்ளது என்று தெரிவித்தார்.